Thanks for Ramya Modular Kitchen for giving this wonderful designs and moreover ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒர்க் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் ரம்யா மாடலர் கிச்சன். ரம்யா மாடலர் கிச்சன் நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோன்னே எங்களோட பட்ஜெட்க்கு இது ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. நீங்கள் வெரி ஃப்ளெக்சிபிள் ஆக்சுவலி. அது ரொம்ப பிடிச்சிருந்தது சார். இல்லை குவாலிட்டி வைஸ் வந்து தே ஆர் எக்ஸலண்ட். போட்டதுக்கப்புறம் பார்த்தா தான் இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது சார். அண்ட் எப்போவுமே வந்து கோவிந்த் சார் மொபைல் வந்து ஆன்லைன்லேயே தான் இருக்கும் வாட்ஸ்அப். ஸோ எப்போ எந்த இது ஷேர் பண்ணி சார் இதை மாற்றணும் சார் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னாலும் உடனே பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி குட். நான் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பார்த்ததில்ல, ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன், பட் இந்த அளவுக்கு இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. வணக்கம் காயத்ரி மேடம், வணக்கம் யஷ்வந்த். வீடு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ். அதாவது ஈசிஆர் அப்படின்னு உடனே என்னடா ரொம்ப தூரமோ அப்படின்னு நினச்சோம்னா இங்கே வந்த உடனே அது எல்லாம் மறந்து பரவாயில்ல, அந்த தூரமாக இருந்தாலும் வந்ததுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அது நிஜமாகவே ஒரு அருமையான லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உள்ளே போய் பார்க்கலாங்களா? பார்க்கலாம் சார், வாங்க. வீடு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. என்ன ஈசிஆர் அப்படின்னு உடனே நானும் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப யோசனை பண்ணேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கலர்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்களா இல்லை பசங்களோட சாய்ஸா? ஓ, ரொம்ப பிரமாதம். வெரி குட். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். பசங்களை நாங்கள் நல்லா வளர்த்துருக்கீங்க. அதுதான் உங்களை தான் நான் அப்ரிஷியேட் பண்ணணும். அண்டு இப்போ இது ஆக்சுவலாக வாங்கின வீடுங்களா இல்லை நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அப்படியே பரவாயில்ல, நல்ல இடம் பார்த்தா நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கீங்க. இப்போ இந்த வார்ட்ரோப்ஸு அது எல்லாமே வந்து நீங்கள் டிசைன் பண்ண சொன்னீங்களா இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து பிக்சர்ஸ்லேருந்து அதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் ஆல்டர்னேஷன்ஸ் பண்ணியிருந்தேன். ஓ, வெரி குட் வெரி குட். நல்ல ஒரு மாடல் வந்து எப்படின்னா இது அப்படியே ஃபுல்லாக டபுள் டோர் வரும். நான் ஓப்பன் பண்ணி ஒரு மிரர் மேலே ஷேல்ஸ் இதெல்லாம் நான் பிளான் பண்ணி. இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரம்யா மாடுலர் தான் பண்ணியிருக்காங்க. ரம்யா மாடுலர் கிச்சன் வந்து எங்கே போனாலும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் உங்கள் வாயிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதுக்காக தான் நான் பார்த்தேன். ரம்யா மாடுலர் வந்து உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா இல்லை நீங்கள் எப்படி? ஓ, ரம்யா மாடலர் கிச்சன் நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோன்னே எங்களோட பட்ஜெட்க்கு இது ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. குவாலிட்டியும் எங்களுக்கு ஓகேவாக தெரிஞ்சுது. அப்புறம் ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே அவரோட அப்ரோச்சும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லாவே பண்ணார். எல்லாமே ப்ரைஸ் முதல் கொண்டு எங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக எல்லாமே எங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் பண்ணார். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ப்ரைஸஸ் வந்துட்டு இப்போ ரம்யா மாடலில் வந்து ஒரு ப்ரைஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. அந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் வேறு யார்கிட்டையாவது கம்பேர் பண்ணிங்களா இல்லை இது கரெக்டாக இருக்குன்னு நீங்களே டிசைட் பண்ணிங்களா? ஏன்னா ப்ரைஸுன்னு பார்க்கும்போது இந்த ப்ரைஸுக்கு வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சாதாரணமாக நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் அதாவது இவ்வளோ பெரிய வீடு முதல்ல நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிறைய பண்ணுவோம். ஸோ பட்ஜெட் வைஸ் நம்ம பார்க்கணும். பட் அந்த ஃபஸ்ட்டு கொடுத்த கொட்டேஷன்ஸ்லேயே வி வேர் சாட்டிஸ்ஃபைட். பட் எங்களுக்கு என்ன டவுட்னா இந்த கொடுத்த கொட்டேஷனில் இவங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்றது. பட் தே ஹவ் டன். அந்த காஸ்ட்டில் பண்ணாங்க. நாங்கள் கம்பேர் பண்ணும்போது தான் டவுட்டே வந்தது, இவங்க முடிக்க முடியுமா இந்த இதில் அப்படின்ட்டு. பட் ஃபைனலி தே டன் ஆக்சுவலி. வெரி குட் வெரி குட். இங்கே பாருங்கள், அதாவது எந்த ஒரு பொருளும் வந்து அதை பற்றி விவரம் தெரியாமல் நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இவங்க. என்னென்னா எந்த ஒரு பொருள் வாங்கினோம்னா சரி இதுக்கு இவ்வளவு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கம்பேர் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுறதுங்கிற வேறு. ஜாஸ்தியாக இருந்தால் கூட இவங்ககிட்ட போகலாம் அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறது வேறு. பட் அது நீங்கள் வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. அதை கம்பேர் பண்ணி கூட இல்லை இவங்களும் அந்த காஸ்ட்டில் வந்து அவங்களோட கம்மியாக தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்களா பார்த்தீங்களா. இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் பர்சனலாக உங்களை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன்.
ரம்யா மாடுலர் கிச்சன் அண்ட் இன்டீரியர்ஸை பற்றி இவ்வளவு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுல வந்து எனக்கு நல்லா தெரியுது. அது நீங்கள் வந்து விஷயம் தெரியாமல் ஒன்றுத்தில் இறங்கலை அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் நீங்கள் வந்து ரம்யா மாடுலரில் அப்ரோச் பண்ணும்போது ஆல்ரெடி சொன்னீங்க, ஆல்ரெடி நான் இதில் பார்த்தேன், அந்த மாதிரி ஒன்று வரணும் டிசைன் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் பிளான் பண்ணதுக்கு அவங்க எதுவும் டிசைன் கொடுத்தாங்களா உங்களுக்கு? அது நீங்கள் பிளான் பண்ண மாதிரியே இருந்ததா? ஆமாம் சார், அவங்களும் டிசைன்ஸ் கொடுத்தாங்க, எங்களுக்கு அது மேட்ச் ஆச்சு. இடையில கொஞ்சம் எங்களுக்கு அந்த டிசைன்ஸ் அவங்க ஆர்டர் கூட பண்ணிட்டாங்க, நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டிசைன் சேஞ்ச் பண்ணோம், நிறைய சேஞ்சஸ் கொடுத்தோம், நிறைய மாடலில் மாற்றணும், எல்லாமே அவங்க வந்து ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டாப் பண்ணோம். சார் அவர் பரவாயில்ல இருக்கட்டும் சார் அப்படின்னு, இருக்கட்டும் பரவாயில்ல, அது கிச்சன் ஒர்க் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் அவர் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாமே அவருக்கு அது லாஸ் ஆனாலும் பரவாயில்ல நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு திரும்ப எங்களுக்கு ரெடி பண்ணி பரவாயில்லைங்க. அப்போ ரம்யா மாடுலர் கிச்சன் அவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வெரி ஃப்ளெக்சிபிள் ஆக்சுவலி. அது ரொம்ப பிடிச்சிருந்தது சார். இல்லை அதுதானுங்களே, ஏன்னா எந்த ஒரு வீடு கட்டணும்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசு இருக்கும். அது நம்ம பண்ணும்போது ஓகே இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதை நீங்கள் ஓப்பனாக நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லை, அவங்களும் வந்து ரம்யா மாடலர் கிச்சன் உங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க சார். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வெரி குட் வெரி குட். ரொம்ப எனக்கு கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. அண்டு டெஃபினட்டாக சரி, இது இப்போ நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதை பார்த்தாங்களா? அவங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன? என்னோட ரிலேஷன்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்துருக்காங்க, இவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க. சரி, ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஒரு வீடு, இந்த மாதிரி ஒரு ஒர்க், இந்த மாதிரி ஒரு வீடு நான் பார்த்தது இல்லைன்னு தான் நிறைய பேரோட ரிவ்யூஸ். இன்டீரியரை பற்றிலாம் என்ன சொல்கிறாங்க? நல்லா இருக்கு. இன்டீரியரை பற்றி உங்கள் ரிலேஷன்ஸ் வந்து என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குன்னாங்க சார், எல்லாமே நல்லா இருக்குது, பார்த்துட்டு டிசைன்ஸ் எல்லாமே பரவாயில்ல, ஓகே நல்லா இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியாச்சா என்ன அப்படின்னாங்க, இல்லை எங்களோட பட்ஜெட்டுக்கு ரொம்ப நல்லாவே வந்தது அப்படின்னு சொன்னோம். அதனால் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. சிஸ்டர்ஸ்லாம் கூட சரி இதை திரும்ப அவங்க வீட்டுக்கு பண்ணும்போது ரெக்கமெண்ட் பண்ணலாம் இல்லைங்களா, அதனால் அவங்களும் வந்து பார்த்தாங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. யஷ்வந்த், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து காட்டினேன்னு சொன்னீங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்களோட சர்க்கிளில் இந்த மாதிரி ஒரு வீடு அவங்க பார்த்ததில்லை மெயினாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இன்டீரியர்ஸ் நான் பண்ண இந்த டிசைன்ஸ் அவங்க எல்லாருமே நீங்கள் அவங்க ரம்யா கிட்ட கொடுத்துட்டீங்க, அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்களா? அவங்களும் பண்ணாங்க, நானும் பண்ணேன். நான் சொல்கிறதுக்கு படி அவங்க ஃப்ளெக்சிபிளாக பண்ணாங்க, அதுதான் மெயின். நான் எப்படிலாம் கேட்குறேனோ அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அண்ட் இட் கேம் அவுட் வெல். அது அவங்ககிட்ட அவங்க அதை பார்த்தோன்னே அவங்க சொல்லிட்டாங்க, ஓகே நல்லா வந்திருக்கு, பார்க்கவே அழகாக இருக்குது. ரூம் ஃபஸ்ட்டு இந்த ரூம் ஒரு மாதிரி இருந்தது, பட் இப்போது வந்து இட்ஸ் லைக் சம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹஸ் பீன் இன்க்ரீஸ்டு. அதுதான். வெரி குட் வெரி குட். ஐ ரியலி ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் ரம்யா மாடுலர் கிச்சன் ஆல்சோ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நம்மலாம் போகிறோம்னாக்கா ஒரு விஷயத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக அந்த கலையாக இருக்கணும், அந்த வீடு கலையாக இருக்கணும், அந்த வீடு ராசியாக இருக்கணும். நம்ம பண்ணும்போது இன்னும் வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க வளரணும் அப்படின்னு நினச்சிட்டு வருவோம். அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கும் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.